السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியமான அல்லாஹ்விலே, இன்று நாம் தொழுகையில் 2 சூறாக்களை ஓதி இருக்கின்றோம், 2 அத்தியாயங்களை. அதில் முதல் அத்தியாயம் யூனுஸ் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கிமு 8ஆம் நூற்றாண்டில் நைனுவா எனும் பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த இடத்துல. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூறாவுக்கு பேரே யூனுஸ் என்பதாக வந்ததாக வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமின்றி இந்த சூறாவில் ஏகத்துவத்தை பற்றி, கியாம நாளை பற்றி, உலகத்தை பற்றி, நபிமார்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அது மட்டுமல்லாமல் கொடியவன் ஃபிரௌனை எப்படி அழித்தேன், உலகத்தார்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்பதை பற்றி எல்லாம் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக நாம் ஓதிய 2வது அத்தியாயம் ஹூத் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு ஏன் பெரும் சொல்லி காட்டிருக்காங்க. கிமு 2000 வாழ்ந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி 50வது வசனத்தில் சொல்லப்படுது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூறாவிற்கு பெயரே ஹூத் என்று வந்ததாக சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த சூறாவில் நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அதுபோன்று உலகத்திலே வாழ்ந்த முன்னால் வாழ்ந்த கூட்டத்தார்கள், ஆது சமூக கூட்டத்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், எதனால் அழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு படிப்பினைக்குண்டான விஷயத்தையும் அல்லாஹ் இதிலே சுட்டி காட்டுகின்றான். கனிமானவர்களே, நாம் இன்று ஓதிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான்: லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அந்த நல்ல மக்களுக்கு இந்த உலகத்திலேயும் சுப செய்தி சொல்லப்படுகிறது, ஒஃபில் ஆখিরা, நாளை மறுமையிலும் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்படுகிறது என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான். யார் அந்த மக்கள் என்பதை இதற்கு முந்தைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவர்கள் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனை அஞ்சி நடக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அவர்களுக்கு உலகத்திலும் சுப செய்தி கூறப்படுகிறது, மறுமையிலும் சுப செய்தி கூறப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான். இந்த வசனம் இறங்கியதும் ஹஜ்ரத் உபாத் இப்னு சாமித் என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி ரசூலுல்லாஹி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அரஐத கௌலுல்லாஹி தஆலா லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাங்கிற வசனத்துல அல்லாஹ் எதை கருத்தில் வைத்து சொல்றா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த உபாத் இப்னு சாமித்ங்கிற சஹாபி கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த விஷயத்தை பத்தி லகது சஅல்தனி அன் ஷைஇன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஒரு விஷயத்தை நீ கேட்டிருக்கிற, மா சஅலனி அன்ஹு அஹதும் மின் உம்மதி, என் சமுதாயத்தில் இதுவரை யாரும் கேட்காத ஒரு கேள்வி என்று கேட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லது அஹதுன் கபலக, உனக்கு முன்னால் யாரும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதில்லை, அந்த அளவுக்கு ஒரு அறிவு ஞானமான, ஒரு அறிவு கூர்மையான, ஒரு வித்தியாசமான சிந்தனையோட கேள்வி நீ கேட்டிருக்கிற அப்படின்னாங்க. நமக்கு என்ன புரியுது? லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில் சுப செய்தி. உலக வாழ்க்கையில் சுப செய்தினா என்ன? ஏதோ ஒண்ணு அல்லாஹ் சொல்ல வர, நமக்கு அது குர்ஆனை பற்றி உண்டான சிந்திப்பதற்கு உண்டான நேரமே கிடையாது. அதனால அந்த சஹாபி கேட்டதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுவரை யாரும் கேட்காத ஒரு அழகான ஒரு கேள்வி நீ கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன? லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதனுடைய கருத்து தில்க ருஅயத்துல் சாலிஹா, தில்க ருஅயத்துஸ் சாலிஹா, அது ஒரு நல்ல கனவுன்னாங்க ரசூல். உலகத்தில் சுப செய்தி என்பது தில்க ருஅயத்து சாலிஹா, அது ஒரு நல்ல கனவு. யராஹா, ஒன்று அந்த மனிதன் அந்த கனவிலே ஏதாவது நல்லதை பார்ப்பான், அவு தரா லஹு அவு துரா லஹு, அல்லது அந்த கனவிலே அவனுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து காண்பிப்பான் அல்லாஹ் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்திலே விளக்கம் கூறப்பட்டுள்ள கனவு என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது. நாம் கணவன், நமக்கு கனவு வந்தா ஏதாவது ஒரு கெட்ட கனவு, ஏதாவது நல்லதுன்னு சொன்னா, ஏதாவது நடந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கலாம், என்ன செய்யலாம், கனவுனாலும் நமக்கு அவ்வளவு ஒரு குழப்பம். எவனா ஒருத்தர் துரத்திட்டு வரமா இருந்தா, அஜித் இதுக்கு என்ன வழக்கம், எவனோ என்னை துரத்திட்டு வந்தான்,
துரத்திட்டு வந்தாலும் ஏன் என்ன பண்ண முடியும்? நமக்கு இன்னைக்கு கனவு வர்றது அப்படிப்பட்ட கனவுகள் தான். ஆனா கனவுகள் சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த கனவுகளின் மூலமாக எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்குண்டான அடையாளங்களை அல்லாஹ் கனவுல உணர்த்தி காட்டினான். நமக்கு வேண்ட கனவு அப்படிப்பட்ட கனவு அல்ல. ஆனால் கனவின் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வருவதற்குண்டான ஹிதாயத்தை அந்த கனவினை அல்லாஹ் எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே உணர்த்தி காட்டியதாக நமக்கு வரலாற்றில் எத்தனையோ குறிப்பிட்டு காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபியுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றார்கள். காலித் இப்னு ஸயீத். காலித் இப்னு ஸயீத் என்கிற சஹாபி, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காஃபிராகவே இருக்கிறார். இந்த நிலைமையில் இந்த காலித் இப்னு ஸயீத் இவருக்கு ஒரு கனவு. இவர் இஸ்லாத்தை எப்படி அழிக்கலாம் என்ற எதிர்கோஷியில் இருக்கக்கூடிய மனிதர். இவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு? கனவை அவரை விவரிக்கிறார். இது அபூதாபி வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர் சொல்லி காட்டுறாரு, நான் என்னுடைய கனவில் கியாம நாள் வந்து விட்டது. கியாம நாளையிலே எல்லா மனிதர்களும் கியாம நாளையிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். நானும் நின்று கொண்டிருக்கிறேன். நான் நிற்கக்கூடிய இடம் நரகத்தினுடைய பயங்கரமான நரகத்தின் ஓரத்திலே திண்டிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நரகம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா நரகத்துல போயிட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த நரகத்தினுடைய திண்டு பகுதியில் நானும் நின்று கொண்டிருக்கிறேன். நின்று கொண்டிருந்த எனக்கு யாரோ என்னுடைய பின்புறமாக வந்து எனது கரத்தை பின்புறமாக விட்டு இழுத்து அந்த நரகத்திலிருந்து வெளியே எடுத்து விட்டார்கள் அப்படின்னாரு. நான் அந்த நேரத்தில் யார் என்னை அப்படி வெளியே இழுத்து விட்டதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் அங்க நின்றுகிட்டு இருந்தாங்கன்னாரு. யாரு? அவர் ஒரு காஃபிர். அவர் ஒரு காஃபிர். அவருடைய கனவில் நரகத்திலே ஓரத்தில் நிக்கிறாரு. பின்புறமாக கரங்கள் கொடுக்கப்பட்டு வெளியே இழுத்து விடுறாங்க. யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ். இவருக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது. என்னடா நமக்கு இப்படி ஒரு கனவா? இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. சரி, கனவுக்கு யாரிடம் விளக்கம் கேட்கறது? இந்த கனவுக்கு யார்கிட்ட போய் சரியான வரல விளக்கம் கேட்கறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு கொஞ்சம் பழக்கம். அவர் மாற்று மதத்தானாலும் அபூபக்கர் எல்லாம் கொஞ்சம் பழக்கம். அந்த பழக்கத்தின் முறையில அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாரு. வந்து அபூபக்கர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், ரசூலுல்லாஹ் என்னை பிடிச்சு இழுத்து வெளியே விட்டாங்க, இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னாங்க. உடனே அபூபக்கர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி ஃபகத் ரஆனி. கனவிலே யார் என்னை பார்த்தாரோ அவர் என்னையே தான் பார்த்திருக்கின்றார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நீ ரசூலுல்லாஹ்வே கனவுல கண்டுட்ட, நிச்சயம் நீ ஒரு சுவனவாதின்னாங்க. அவர் இருப்பது மாற்று மதத்தில். அபூபக்கர் சொன்னாங்க, நிச்சயம் நீ ஒரு சுவனவாதி என்பதற்கு நான் அடையாளம்னாங்க. இவருக்கு மனதெல்லாம் போட்டு அடிச்சுக்குது. அங்கே என்னன்னா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சுவனம் கிடைக்கும் சொல்றாங்க. நாம் இருப்பதோ மாற்று மதத்துல. அபூபக்கர் விளக்கம் சொல்றாரு, நிச்சயம் நீ ஒரு சுவனவாதி, நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. மனது அடிச்சுக்குது. அந்த பதட்டம் தாங்க முடியாம ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்து நிக்கிறாரு. வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன எனக்கு கற்றுத்தாங்கன்னாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஒரு கனவின் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, கனவு என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது. நாம் நினைப்பது போல கனவு தூர வீசக்கூடிய விஷயங்களோ அல்லது ஊர் முழுக்க தண்டோர போல விஷயங்களோ கிடையாது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கனவை கண்டால் ஒண்ணு லபீபன் ஹபீபா, யாராவது நல்ல அறிவாளியான ஒரு மனிதத்திலே சொல், அல்லது ஹபீபா ஒரு உச்ச நேசனிடத்திலே சொல், அல்லது வாய் மூடி இருந்துரு, யார்ட்டையும் சொல்லாத. ஏன்னா கனவு என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை நாம் உணர்த்தி ஆகணும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, மர் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. கனவிலே யார் என்னை பார்த்தாரோ அவர் என்னையே தான் பார்த்திருக்கின்றார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் சொல்வதற்குண்டான காரணம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னா, இந்த ஹதீஸுடைய அர்த்தம், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு முடிஞ்சு போச்சான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு முடிஞ்சு போச்சான். யார்? நம்முடைய கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய சகோதரர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தேன்னு சொன்னா அந்த கனவில் ரசூலுல்லாஹ்வை அவர் பார்க்கவில்லை. ஏன் பார்க்கணும்னா அவங்க அறிவாளித்தனமாக அறிவை கொண்டு சிந்திக்கிறாங்க. இப்ப என்னை யாராவது கனவுல கண்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு பழக்கமா இருக்குது, என்னை பார்த்திருக்கிறீங்க, தூக்கத்துல கண்டீங்கன்னா நான் தான் அடையாளம் தெரியும். ரசூலுல்லாஹ் யாருமே பார்க்கல, பார்க்காம கனவுல கண்டா ரசூலுல்லாஹ்னு எப்படிதான் தெரியும்? அதனால பொய் சொல்றாங்க. இதை கண்டா சஹாபாக்கள் மட்டும்தான் கனவு காண முடியும். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல நாம் ஒண்ணு சிந்திக்கணும். சஹாபாக்களுக்கு மட்டும் விஷயம் என்றால் ரசூலுல்லாஹ் உலகத்திற்கே ஹதீஸாக சொல்ல தேவையில்லை.
ஏன்னா சஹாபாக்களோடு அந்த விஷயம் முடிஞ்சு போகுதுன்னா ஒரு விஷயம், உலகம் முழுக்க ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை கனவுல பார்த்தா என்னைதான் பார்த்தாரு, வேற யாரையும் பார்க்கல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல தேவையில்லை. ஹதீஸாகவே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மறுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நாம் நல்லா ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். புகாரியில் இன்னொரு ஹதீஸ் வருது, அஸ்மா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நான் தொழுகையில் நிற்கும் போது என்னைக்கும் காட்டப்படாத அளவுக்கு எனக்கு சுவனத்தை நரகத்தை அல்லாஹ் காட்டினா, அந்த நரகத்தின் சமயத்துல கபர்ல வைக்கப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தஜ்ஜாலை பத்தி கேள்வி கேட்கப்படுது. அவன் எப்படி பதில் சொல்றாங்க விஷயத்த சொல்லிட்டே வரும்போது பெரிய ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியா ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்லக்கூடிய அஸ்மா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனிதன் கபருக்குள் வைக்கப்பட்டதற்கு பின்னால் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காண்பித்து அந்த மனிதனிடத்திலே கேட்கப்படுமாம், மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதனை பற்றி உண்டான அறிவு உனக்கு என்ன, இந்த மனிதரை பற்றி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறன்னு கேட்கப்படுமா. யாரா ரசூலுல்லாஹை காண்பித்து கபர்ல காண்பித்து கேட்கப்படுமா, இந்த மனிதரை பற்றி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறன்னு கேட்கப்படுமா. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்மல் மூமினு அவில் மூக்கினு, ஒன்று மூமின் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லது மூக்கின், இரண்டில் ஏதாவது வார்த்தையை சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் உறுதி கொண்டவன், ஈமான் ஏற்றுக்கொண்டவன் அர்த்தம். அப்ப அம்மல் மூமினு, ஒரு மூமின் சொல்லுவானாம், அவன் சொல்லுவான், ஹுவ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது எங்களுக்கு நீ நபியாக அனுப்பிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவான். சொல்லிட்டு அதோடு சேர்த்து சொல்வானா, ஜாஅனா பில் பையினாத்தி, எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள், வல் ஹுதா, உன்னிடமிருந்து உண்டான நேர்வழியை கொண்டு வந்தார்கள் எங்களுக்கு, ஃபஅஜபனா, நாங்களும் நபிகளும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தோம், வத்தபானா, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினோம் என்று சொல்லிவிட்டு சொல்வார்களாம், ஹுவ முஹம்மதுன், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், நீங்கள் காட்டக்கூடிய மனிதர் ரசூலுல்லாஹ் தான், நீங்கள் காட்டக்கூடிய மனிதர் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 3 முறை கபரிலே மனிதர்கள் பதில் சொல்லுவார்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. இப்ப நல்லா சிந்திக்கணும், நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டால் சஹாபாக்களால் மட்டும்தான் உணர முடியும், நாம் கண்டால் அது நபி அல்ல என்று வைத்துக் கொண்டால் நாமும் மூத்தா போறவங்க தான், நம்மிடமும் இதே கேள்விதான் வரும். நம்மிடம் இதே கேள்விதான் கபர்ல வைக்கப்பட்ட பின்னாடி நபிகளுடைய உருவத்தை காமித்து யாருன்னு சொல்லப்படும். அவங்க சொல்ற மாதிரி சஹாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தெரிவாங்கன்னா நாமெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்ததே இல்லை, நாம எப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல போறோம்? நாமெல்லாம் ரசூலுல்லாஹ் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா, அறிவுக்கு வந்தா ஏற்றுக்கொள்ளும், இதுதான் அவருடைய அவர் சொல்லித்தரக்கூடிய மதுஹப். ஏன்னா ரசூலுல்லாஹை பார்க்காத எத்தனையோ கோடான கோடி மக்கள், அவரெல்லாம் நபிகளுடைய சமுதாயம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அத்தனை பேரும் கபருக்குள்ளே போக போகிறோம், அத்தனை பேருக்கும் ஒரே கேள்வி, அத்தனை பேருக்கும் நபிகளுடைய உருவத்தை எடுத்து காண்பித்து இவர் யார் என்று கேட்கப்படும். கேள்விக்கு ரசூலுல்லாஹ் என்று இவர்தான் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் பதில் சொன்னால்தான் மலக்குமார்கள் சொல்வார்களாம், நிம் சாலிஹா, நீ நல்லவனாக உறங்கு. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு இடத்துல வார்த்தை வருது, நிம் நௌமத்தல் அரூஷி, நீ புதுமா பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கு என்று ரசூலுல்லாஹ் தான் என்று பதில் சொன்னால்தான் நமக்கு மலக்குமார்கள் சுபசோபனம் சொல்வார்கள். இல்லை என்று சொன்னால் நமக்கு அப்படியே நரகத்தினுடைய இடத்தை காண்பிக்கப்படும். கண்ணியமானவர்களே, அப்படி யாராவது இந்த ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்லி யாராவது சொன்னா, இல்ல நீ ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாதுன்னு சொன்னா, இன்னைக்கு நாம திருப்பி கேட்கிறோம், நீயும் கபருக்கு போக போறன்னா ரசூலுல்லாஹ் நீயும் பார்த்தது இல்ல, கபர்ல இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லவே மாட்டியா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நரகவாதி, கேள்விக்கு பதில் சொன்னாதான் சுவனவாதி. கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நரகவாதி, பதில் சொன்னாதான் சுவனவாதி. என்ன சொல்ல பாரு, இப்ப நபிகளாரை பார்க்க முடியாதுன்னா கபர்ல போய் எப்படி பார்ப்ப? அல்லாஹ் மௌத்தா போனா தனியா ரூஹ் எடுத்துட்டு போய் இதுதான்பா ரசூலுல்லாஹ் கபர்ல வச்சோன்னா முன்கணக்கில் வந்து கேள்வி கேட்பான், அல்லாஹ் சொல்லியா ரூஹ் அனுப்புறான்? அப்படி ஒன்றும் கிடையாது. மௌத்தா போனா கபர்லுக்கு இருக்க போறோம், 4 அடி திரும்புறதுக்குள்ள முன்கணக்கில் இறங்கி வந்துருவாங்க. வச்சுட்டு 4 அடிதான் திரும்பிடுவோம், முன்கணக்கில் இறங்கி வந்து கேட்க போற கேள்வி, அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாதான் நாம தப்பிச்சோம். அப்படியெல்லாம் கண்ணியமானவர்களை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அறிவுக்கு தகுந்தால் போல் மதுஹபை அமைத்துக் கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தூரத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டுவிட்டு மலக்குமார் சொல்லுவாங்களாம், யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், கது அலிம்னா இன் குன்த லமூகினம் பிஹி, எங்களுக்கு தெரியும் நீ ரசூலுல்லாஹ்னு பதில் சொல்வான்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ அந்த அளவுக்கு உலகத்துல நம்பிக்கையோடு வாழ்ந்தன்னு மலக்குமார் சுப செய்து சொல்லிட்டு போவாங்களாம். கண்ணியமானவர்களே, அப்படியானால் இந்த ஹதீஸுக்கு அவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க? அவர்கள் சுவனவாதியா நரகவாதியாங்கன்னு அவங்கள தான் சிந்திக்கணும். கண்ணியமானவர்களே, ஏன்னா ரசூலுல்லாஹ் பார்க்கலன்னு சொன்னா அவங்களுக்கு சுவனமா நரகமா அவங்க சிந்திக்கணும்.
இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லா மனிதனும் பரவலா சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. ரசூலுல்லாஹ் பார்க்கலையே, வேற எப்படி கனவுல பார்க்க முடியும்? அதனால்தான் நபிகளாரே தெளிவாக சொல்லி தந்தாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, கனவிலே என்னை பார்த்தவன் என்னை தான் பார்த்தான். ஃபஇன்ன ஷைத்தான லா யதஹய்யலு பி, ஷைத்தான் என்னுடைய உருவத்திலே வரவே முடியாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபிகளாருடைய IAS முத்திரையை விட ஸ்பெஷலான முத்திரையை இன்னைக்கு பொய்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கனவிலே ஷைத்தான் என்னுடைய உருவத்திலே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க வேற எப்படி? சரி, அப்ப ரசூலுல்லாஹ் தான் பார்த்தேன்னு எப்படி சொல்றது? ஆலிமிடத்துல போய் சொன்னா போதும், நான் இப்படி கனவுல ஒரு நல்ல மனிதரை இந்த உருவத்துல இப்படிப்பட்ட நிலைமையில கண்டேன்னு சொன்னா ஆலிமன் சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் இத்தனை வெள்ளை முடி, ரசூலுல்லாஹ் இப்படி முடி வளர்த்துனாங்க, ரசூலுல்லாஹ் இந்த நிறத்துல இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வளவு உயரமானவர்களாக இருந்தாங்க, எல்லாமே ஹதீஸ்ல இருக்குது. பார்த்தேன் வந்து உலமாக்கிட்ட சொன்னா இதுதான் ரசூலுல்லாஹ் நீ பார்த்திருக்கியா இல்லங்கிறத உலமாக்கள் சொல்ல போறாங்க. அதை விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கவே முடியாதுன்னா நீ நரகவாதி, நீ போய் முடிவு எடுத்துக்க வேண்டியதான். கண்ணியமானவர்களே, நல்ல ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கருத்து உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொல்லி பின்னாடி சேர்த்து சொன்னாங்க, ஒரு ரோயல் மோமினி, ஒரு நல்ல மோமினுடைய கனவு என்பது ஜுஸ்உம் மின் சித்தத்தின் வ அர்பஈன, நபித்துவத்தின் 46 பங்குகளில் அது ஒரு பங்கு. நாங்க ரசூலுல்லாஹ் நபித்துவத்தோடு சேர்த்து சொன்னாங்க கனவு. சுப்ஹானல்லாஹ். நபித்துவத்தின் 46 பங்குகளில் கனவும் ஒரு பங்குன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இன்னைக்கு பாங்கு சொல்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆனில் எங்காவது பாங்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறானா? எங்கும் கிடைக்காது. கனவின் மூலமாகத்தான் பாங்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நபித்துவத்தின் ஒரு பங்கு பாங்கு. இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய அடையாளம். பாங்கு இல்லாமல் தொழுகை கிடையாது. தனியா தொழுதாலும் பாங்கு இக்காமத் வேணும். அந்த பாங்கை எப்படி உறுதிப்படுத்தினான் அல்லாஹ்? கனவின் மூலமாகத்தான் உறுதிப்படுத்தினான். கனவின் மூலமாக சொல்லப்படுவதும் இஸ்லாம் என்று அல்லாஹ் நமக்கு அறிவித்து தந்திருக்கான். கண்ணியமானவர்களே, கனவு என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது. கனவின் மூலமாக எத்தனையோ சுப செய்திகள் இன்னும் ஹதீஸ்ல எத்தனையோ பார்க்கலாம். இது அவங்க சொல்ற மாதிரி லைஃபான ஹதீஸ் எல்லாம் எங்க கிடையாது. உண்மையில் புகாரிலே வரக்கூடிய இன்னும் எத்தனையோ விஷயங்கள். கைஸ் இப்னு உபாதா அப்படிங்கிற சஹாபி சொல்லி காட்டுறாங்க, நாம் மதீனாவுல ஒரு மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருந்தேன். மஸ்ஜித் நபவியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு மனிதர் பள்ளிக்குள்ள வர்றாரு. யாரு? கைஸ் இப்னு உபாதா சொல்றாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு மனிதர் பள்ளிக்குள்ள வர்றாரு. அவருடைய முகத்தை பார்த்தால் அஸ்ரல் குஷூஇ, சில பேர் பார்த்தா சொல்லுவாங்க இவர் நல்ல தொழுகையாளியா இருப்பார், அந்த அளவுக்கு நெத்தில காப்பு காய்ச்சி ஒரே 20 நாளும் தொழுதுகிட்டே இருப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதரை சொல்றாங்க. கைஸ் இப்னு உபாதா சொல்லி காட்டுறாங்க. நான் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு தக்வாதாரியான ஒரு மனிதர் வந்தாரு. வரும் பொழுதே மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அங்க கூடி இந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹாதா ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சுவனவாதி, இவர் உலகத்திலேயே சுவனவாதின்னு அவரை பார்த்து சொன்னாங்க. யாருக்கும் அப்படி சொல்ல தகுதி கிடையாது. ஆனா அந்த சஹாபியை பார்த்து இருந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹாதா ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, இவர் சுவனத்தை சார்ந்த ஒரு மனிதன் சொன்னாங்க. அப்ப கைஸ் இப்னு உபாதா சொல்றாங்க, இவர் சுவனவாதியாச்ச, இவர் எப்படி அமல் செய்யறாரு? சுவனவாதின்னு இருந்தா ஏதாவது ஸ்பெஷல் அமல் இருக்கணும், அப்பதான சுவனவாதி. இப்ப நானும் நீங்களும் சமம் தான், ஆனா அஜரத்துங்கிறவர்ல கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி அவர் சுவனவாதி உலகத்திலேயே சொல்றாங்களே, அப்படி ஸ்பெஷலா என்ன அமல் இருக்குது அப்படின்னு கவனிக்கணுங்கிறக்காண்டி கைஸ் இப்னு உபாதா இந்த சஹாபி அந்த சஹாபியை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்தாரு, வேகமா வந்து ஒளி செஞ்சாரு. ஒளி செஞ்சு மஸ்ஜித் நபிக்குள்ள போனாரு. சொல்றாங்க கைஸ் இப்னு உபாதா, நாங்க தொழுறதை விட ரொம்ப வேகமா 2 ரக்காத் தொழுதாருங்கிறாங்க. யாரு? சுவனவாதி, உலகத்திலேயே சுவனவாதின்னு சொல்லப்பட்ட மனிதர் மஸ்ஜித் நபிக்குள்ள வர்றாரு. வந்து ஒளி செஞ்சு 2 ரக்காத் தொழுறாரா, அதுவும் ரொம்ப சுருக்கமா ரொம்ப வேகமா தொழுது முடிச்சுட்டாங்க. எனக்குன்னா ஆச்சரியம் தாங்க முடியல. எல்லாரும் சுவனவாதிங்கிறாங்க, அவர் என்ன உள்ள போயிட்டு வேகமா 2 ரக்காத் தொழுது ஓடி வந்துட்டாருன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க அந்த மனிதரையே. கைஸ் இப்னு உபாதா அந்த மனிதரையே ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க. போய் அந்த மனிதரை பிடிச்சு கேட்டாங்க, என்னங்க நீங்க உங்களை போய் மக்கள் எல்லாம் சுவனவாதிங்கிறாங்க, நீங்க விசாரிச்சு உங்கள்ட்ட ஏதாவது ஸ்பெஷலா இருப்பதை நான் ஃபாலோ பண்ணலாம் பார்த்தா வந்தீங்க 2 ரக்காத் வேகமா தொழுதீங்க, வெளியே ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, உண்மைதாங்க, யாரும் கேள்விப்படாத ஒண்ணு சொல்லல, உண்மையான விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க. என்னங்க உண்மையான விஷயம்? அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, நான் ரசூலுல்லாஹுடைய காலத்துல ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். ரசூலுல்லாஹுடைய காலத்துல ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். என்ன கனவு? கான்னி ஃபீ ரௌலா, நான் ஒரு பூங்காவுக்குள்ள நிக்கிறேன். ஒரு பூங்காவுக்குள்ள நிக்கிறேன். வஸ்துஹா அமூது மின் ஹதீதின், அந்த பூங்காவுடைய நடுவிலே ஒரு தூண் நட்டப்பட்டிருக்கிறது. அஸ்வலுஹு ஃபில் அர்தி, அந்த தூணுடைய அடிப்பாகம் பூமியிலே இருக்கிறது. வ அலாஹு ஃபிஸ் ஸமாஇ, அதனுடைய உயரம் வானத்தை தொட்டு இருக்குதுன்னார் அந்த மனிதர் சஹாபி. வ அலாஹு ஃபிஸ் ஸமா, அதனுடைய உயரம் வானத்துல இருக்குது. ஃபீ அலாஹு உருவத்துன்,
அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரத்தில் அந்த அந்த இரும்பு தூண் இருக்குது, அதுல கீழ் பகுதி பூமியில் நிக்குது, மேல் பகுதி வானத்தை தொட்டு நிக்குது. வானத்தை தொட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பியில ஒரு கொக்கி ஒண்ணு இருக்குது, ஒரு பிடி ஒண்ணு இருக்குது. எனக்கு சொல்லப்பட்டுச்சு, எனக்கு யாரோ சொன்னாங்க இருக்காக நீ ஏறு ஏறுன்னாங்க, நானும் ஏறுனேன். அப்ப அவர் ஏறதுக்கு முன்னாடி சொன்னாங்க எனக்கு ஏற முடியாதுப்பா, சாதாரண அந்த வானம் வரைக்கும் நான் எப்படி ஏறுறது, சாதாரண எல்ஐசி பில்டிங் பார்த்தாலே தலை சுத்துற மாதிரி இருக்கும். அவர் வானம் வரைக்கும் உள்ள கம்பியில ஏறுனா இவற்று நல்லா ஆஸ்திக்கு எனக்குலாம் ஏற முடியாதுப்பா அப்படின்னு. அப்ப அவர் கடவுளையே கண்டது சொல்றாரு. அப்ப எனக்கு இன்னொரு பையன் பின்னாடி ஒரு பணியால் வந்தான், வந்து என்னுடைய ஆடையை கொஞ்சம் உயர்த்து புடிச்சுக்கிட்டு இப்ப ஏறுங்க லேசா இருக்கும் சொன்னா, நானும் ஏறி ஹத்தா குந்துஃபி ஆயிலாஹா அந்த வானத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கம்பியை புடிச்சிட்டேன். வானத்தின் உச்சிக்கு போய் அந்த உச்சியில இருக்கக்கூடிய கொக்கியை நல்லா புடிச்சுக்கிட்டேன். புடிச்சவனு எனக்கு சொன்னாங்க இஸ்தம்சிக்கு இன்னும் நல்ல இறுக்கமா புடினாங்க. நான் டக்குன்னு பயந்து போய் விழித்து பார்த்தா அந்த வானத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கம்பியில் உள்ள புடி என் கையில இருக்குன்னு ரசூலுல்லாஹி சார் எங்க கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. கனவுல இவர் ஏற சொல்றாங்க, முடியாது ஏறிட்டாரு, தத்தி புத்தி ஏறி உச்சிக்கு போயிட்டாரு, கம்பியை புடினாங்க, புடிச்சிட்டாரு. இன்னும் இருக்குமா புடி, இன்னும் பயத்துல டக்குன்னு முடிச்சு பார்த்தா கையில அந்த புடி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் ஓடி வந்தார். யார ரசூலுல்லாஹ்? இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சாதாரண கட்டுக்கதைக்காக அல்ல. ஏன்னா எதை சொன்னாலும் லைஃப்னு சொல்லி தூக்கு போட்டுருவாங்க. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா யார ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கனவு கண்ட யார ரசூலுல்லாஹ், என் கையில பிடி வந்துருச்சு யார ரசூலுல்லாஹ், என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தில்கர் ரௌலத்து அல் இஸ்லாம், நீ கண்ட அந்த பூங்கா இஸ்லாம் என்ற பூங்கா, இஸ்லாம் என்ற பூங்கா. வதாலிக்கல் அமூதுல் இஸ்லாம், அது நடுவிலே நின்று கொண்டிருந்த அந்த இரும்பிலான தூண், அது இஸ்லாத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தினுடைய தூண் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க. ஒதில்கல் உருவத்துல் உஸ்கா, நீ ஒரு புடிய ஸ்ட்ராங்கா புடிச்சிய அந்த பிடி உருவத்துல் உஸ்கா, உன்னுடைய ஈமானுடைய உறுதியான பிடி நாங்க ரசூலுல்லாஹ், உன்னுடைய ஈமானுடைய உறுதியான பிடி சொல்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த கனவின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய சுப செய்தி என்ன தெரியுமா? ஃபஅன்த அலல் இஸ்லாமி ஹத்தா தமூத, நீ மௌத்தாகிற வரைக்கும் இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருப்பாய் என்பதை அல்லாஹ் கனவுல உணர்த்தி காட்டிட்டான் உனக்கு. சுப்ஹானல்லாஹ், அந்த பிடியை பிடிச்சவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மௌத்தாகிற வரைக்கும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மீது உறுதியாக இருப்பாய். அப்படி யாராவது மௌத்தாகிற வரைக்கும் இஸ்லாத்தை இருந்தா நீ சுவனவாதின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் எல்லாம் என்ன சுவனவாதின்னு சொல்றாங்களே தவிர வேற ஒன்னும் இல்ல அப்படின்னாங்க. அப்ப இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அந்த ராவி சொல்லி காட்டுறாங்க, கைசுமின் உபாதா அங்க சஹாபி சொல்லி காட்டுறாங்க, அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற சஹாபி தான் அந்த மனிதர். இவர் யாருன்னா ஆரம்ப காலத்தில் யூதராக இருந்தவர், தௌராத் வேதத்தை பின்பற்றிக் கொண்டு அதன் மூலம் முழுமையாக இருந்தவர். இவர் இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹிடம் சொல்லி காட்டி அவர் ஒரு சுவனவாதி என்பதை ரசூலுல்லாஹ் உலகத்திற்கு அறிமுகம் செய்யறாங்கன்னு சொன்னான். கண்ணியமானவர்களே, கனவின் மூலமாக எவ்வளவு பெரும் விஷயங்களை கூட தாராளமாக அல்லாஹ் உணர்த்தி காட்டுவான். ஆனால் கனவிற்கு விளக்கம் கேட்பவர் சரியான இடத்தில் சென்று விளக்கம் கேட்கணும். அதுதான் அங்க தேவை. ஏன்னா இன்னைக்கு நம்ம கனவை காணலாமா இல்லையானா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து போயிருக்காங்க. அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹபத்தின் நுபுவத்து, கனவின் மூலமாக நுபுவத்து தான் போயிருக்குது. ஓ பஸியத்துல் முபஷிராத், சுப செய்திகள் இன்னும் இருக்கத்தான் செய்யுதுன்னாங்க ரசூலுல்லாஹ். சுப செய்திகள் இன்னும் உலகத்துல இருக்கத்தான் செய்யுது. அந்த சுப செய்தியின் மூலமாக, கனவின் மூலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருந்தால் உணர்த்தி காட்டுவான். அப்படியானால் நபிகளாரை கனவில் காணக்கூடிய பாக்கியம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவான். அதற்கு நாம் ஒழுக்க சீலர்களாக உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஐவேளை கடமைகளை சரியாக தொழுது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அத்துணை கடமைகளையும் சரியாக நிறைவேற்றி நபிகளாருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் நாம் விரும்பி 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 ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கத்தோடு செய்கின்ற பொழுது மறுமையில் அல்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அப்பேற்பட்ட சுப செய்தியை கனவின் மூலமாக உலகத்தில் கூட அல்லாஹ் காட்டுவதற்கு நிச்சயம் எந்த தடையும் கிடையாது என்பதை நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, கனவு என்பது ஒரு மிக பெரும் பாக்கியமான விஷயம். அந்த கனவிலே நல்ல விஷயங்களை காண்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் அருட்பாக்கியம்.
அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாடி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தின் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.